குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திருப்பாவை பாடல் 19. கொத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலிழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவமன்று தகபேலோர் எம்பாவாய். மணிமாலை அணிந்த கண்ணனே, குத்து விளக்கு எரிகிறது. யானை தந்தத்தால் செய்யப்பட்ட கால்களை உடைய கட்டிலில் போடப்பட்ட 5 விதமான குணங்களை உடைய படுக்கையில் படுத்திருக்கிறாய் நீ. கொத்தான மலர்கள் சூடிய உனது துணைவியாகிய நப்பின்னையை தழுவி கொண்டிருக்கிறாய். வாய் திறந்து எங்களுடன் பேச மாட்டாயா? மை தீட்டப்பட்ட அகன்ற கண்களை உடைய நப்பின்னையே, உனது மணாளனை விடிந்து எவ்வளவு நேரம் ஆனாலும் தூக்கத்தில் இருந்து எழும்படி விடமாட்டாய். அவனை நீ சிறிது நேரம் கூட பிரிந்திருக்க மாட்டாயா? நாங்கள் கூறுவது தத்துவம் அல்ல, உனக்கு தகுதியான செயலை செய்வாயாக. திருவெம்பாவை பாடல் 19. உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலமென்று அங்கு அப்பழஞ்சொற் புதுக்குமெம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்றுரைப்போங் கேள். எங் கொங்கை நின் நண்பரல்லார்தோள் சேரற்க எங்கை உனக்கல்லா தெப்பணியுஞ் செய்யற்க கங்குல் பகலெங்கண் மற்றொன்றுங் காணற்க இங்கு பரிசே எமக்கெங்கோன் நல்குதியேல் எங்கெழிலென் ஞாயிறெமக்கேலோர் எம்பாவாய். இறைவனே, உனது கைக்குழந்தை உனக்கே அடைக்கலம் என்று ஒரு பழமொழி உண்டு. அந்த பழமொழியை நாங்கள் புதுப்பிக்கின்றோம் என்று நீ எங்கே நினைத்து விடுவாயோ என்று நாங்கள் அச்சம் அடைகின்றோம். ஆகவே உன்னிடம் நாங்கள் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம், கேட்பாயாக. எங்கள் மார்பக கச்சுகள் உனது அடியார்களின் தோள்களை தவிர பிறர் தோள்களை சேரா வண்ணம் எங்களுக்கு அருள் செய்வாயாக. எங்கள் கைகள் உன்னை தவிர வேறு யாருக்கும் ஏவல் செய்யாமல் எங்களை காப்பாற்றுவாயாக. இரவும் பகலும் உன்னை தவிர வேறு எதனையும் காணாமல் இருக்க நீ அருள் செய்வாயாக. எங்கள் இறைவனே, நீ இந்த வரங்களை அருள் செய்வாயாக. அவ்வாறு அருள் செய்தால் கதிரவன் எந்த திசையில் உதித்தால்தான் எங்களுக்கு என்ன?